எங்க போறேன்? அண்ணா நீ விட்டுருங்கண்ணா. என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன்? லீமெரிடியன் எக்ஸ்போ இல்லடா அங்க என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இல்ல என்ன சொல்லி கூப்பிட்டேங்களே? அடடா வரேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? So hi guys, welcome to 49th video of our bucket இல்ல list. 49 தாண்டிருச்சு. தப்பா எடிட் பண்ணிட்டேன் இன்னைக்கு. சாரி. அப்படியே ரைட் ஓகே. சரி வெல்கம் டு ஏதோ ஒரு வீடியோ ஆஃப் பக்கெட் லிஸ்ட். சோ இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு இருடா அதுக்கு முன்னாடி சிரிச்சிட்டு போறாங்க. இருடா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நபரை வந்து நம்ம வீடியோல வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறோம். ஆமா இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறோம். அது ஒரு இன்ட்ரோ தான் இப்ப இந்த வீடியோ. ஆமா. கூட இருந்த குமார் உனக்கு தெரியுமா? கூட இருந்த குமார் யார் கூட இருந்தா? கூட இருந்த குமார்னு கேட்டு பாரு எல்லாருக்கும் தெரியும். நீ படம் பாத்திருக்கே இல்லையா? என்ன படம்? கலகலப்பு. இல்ல பாத்திருக்கேன். சீன் தெரியல மறந்து போச்சு. ஓகேவா? அவர் கூட இருந்தார் இவரு. ஆமா. இப்ப அவருக்கு என்ன இன்ட்ரோ இது? ஆமா அவருக்கு தான் இன்ட்ரோ. டேய் வெங்கட் இருடா. டேய் இருடா. இன்ட்ரோ இன்னும் முடியலடா. சரி ஓகேவா? இவர் வந்து ஒரு படத்துல வந்தாரு, ஒரு ஃபேமஸான படம். அந்த படத்துல வந்து இவர் வந்தப்ப பாத்தீங்கன்னா தியேட்டர்ல 399 பேர்ல நான் பயங்கரமா அடிச்சு விசில் அடிச்சு கத்துனேன். 300 பேர் உட்கார அளவுக்கு பெரிய தியேட்டர் இருக்கு கோயம்புத்தூர்ல. மைப்ல சொல்றேன்டா. ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து அவரை தான் நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறோம். சார் வாங்க. சார் வாங்க. சார் வாங்க. வாங்க. கால கொடுமை கதிரவா. உள்ள வாங்க. ஆமா. ஓகேதா இவர்தான் அது. இவர்தான் அந்த கூட இருந்த குமார். இவர் எங்கன்னு பாத்தீங்கன்னா டான் படத்துல ஒரு முக்கியமான சீன் ஆக்சுவலா இவர் சீன்ல வந்து அந்த தியேட்டர்ல 399 பேர்ல வந்து நான் அடிச்சு விசில். நான் வந்து வீட்டுல ஆதித்யா டிவில அந்த காமெடி வரும்போது என்சிட்டு கத்திட்டு இருந்தேன். எங்க அப்பா செருப்படி வாங்குற அளவுக்கு கத்துறேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அழுகிற சீன். சாரி நான் படம் பாக்குற தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா இவர சீன் மட்டும் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து எடுத்து போட்டுருந்தேன். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். ஆமா இவர்தான் பக்கெட் லிஸ்ட். ஆமா இவர்தான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லு. நீ சொன்ன சிவகார்த்திகேயன் அவரே பண்ணுவார். வெங்கட்டோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பக்கெட் லிஸ்ட்டை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இப்பயே பாருங்க ஷூட்டிங்ல இருந்தெல்லாம் கால் வருது. ஆமா வீட்ல இருந்து கால் வருது அவ்வளவுதான். இல்ல ஷூட்டிங் உனக்கு வீடு தான்டா. சரி போங்க. ஓகே போறாங்க போங்க. எக்ஸ்போ ஓகே கைஸ் இப்போ வந்து டேய் எங்க வந்திருக்கோம் சொல்லிருக்கோம். நம்ம எங்க வந்திருக்கோம்னா வந்து நீலாம்பூர் அவனாசி ரோட்ல இருக்கிற லீ மெரிடியனுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸ்போ லாஸ்ட் டே. இல்ல இன்னும் 2 நாள் இருக்கு. 2 நாள் இருக்கா? சரி ஓகே. என்ன எக்ஸ்போ அப்படின்னா வந்து ஈரெண்டு கிளியரன்ஸ்க்காக எல்லா பிராண்டட் ஷர்ட்ஸ் அதாங்க ஒண்ணும் இல்லைங்க. சந்தை கடைங்க அவ்வளவுதான். ஒரு சந்தை கடை ஏன்டா இப்படி பண்ற? பணக்கார சந்தை கடைங்க அவ்வளவு. ஆஃபர் டிஸ்கவுண்ட் எதுவுமே இல்லாம 80% டிஸ்கவுண்ட்னு ஒரு போர்டை போட்டிருந்தாங்க. இல்ல இதெல்லாம் வந்து ஈரெண்டு கிளியரன்ஸ் வந்து உண்மையிலேயே கம்மி கிளியரன்ஸ் தான் இது. என்ன ஈரெண்டு கிளியரன்ஸ் கூட வந்து வாங்குறதுக்கு வரல. vlog எடுக்க தான் வந்து அவ்வளவுதான். சோ அதனால அதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். விசித்திரமா பாக்குறாங்க. ஆமா எல்லாரும் விசித்திரமா பாக்குறாங்க. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். ஆமா அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். லீமெரிடியன் ஹோட்டலுக்கு நீலாம்பூர் பக்கத்துல இருக்கிறதுக்கு. இந்த எக்ஸிபிஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாளைக்கு நடக்கும். கொஞ்சம் கீழே இறங்க இப்படி பாக்குற மாதிரி இருக்கு. ஓகேவா? வந்திருக்கோம். சோ அங்க உள்ளார போய் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு நாங்க காட்டுறோம். Meanwhile, சூப்பர்ரா. சோ பைக்லயே சாவி வச்சிட்டு விறுவிறு ஓடுறாரு. யாரும் இல்ல. சேரன் அகாடமி ஒரு லுக்கல் லேக். அவர் பேர் என்ன? சேரன் அகாடமி. டேய் பின்னாடி மாட்டி வச்சிருக்கடா. இல்ல அவன் வந்து வேற ரீசன்காக அவன் ஓடுறான். ஆனா சாவி எடுக்க போறேன்னு சொல்லி எங்கள்கிட்ட ஜோக் கொடுத்து போயிட்டான். அவன் இருறா இதை ஏன்டா நான் ஸ்டாப் பண்றோம் போலாவா அப்படியே போலாவா. ஆமா இன்னொரு பர்சன் வந்து உங்ககிட்ட நாங்க வந்து தண்ணிதான்டா குடிச்சேன். தண்ணி எனக்கு அப்படிதான் பாட்டில வாய்க்குள்ளேயே விட்டு. இவனோட கதையும் சரி என் கதையும் சரி அவன் கதையும் சரி கிட்டத்தட்ட வந்து ஒரே நேர்கோட்டில் வராது. என்ன கதை அப்படிங்கிறது நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். இதை பத்தி நாங்க விரக்தியின் உச்சக்கட்டத்துல இருக்கும்போது நாங்க பேசுவோம் அப்படின்னு. 1K சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வாழ்க்கையை சொல்லலாம். அந்த 1K வாழ்க்கை வரலாறு கேட்டதுன்னா அப்படியே மைனஸ்ல போயிடும். பரவாயில்லையா? ஓகே. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம ஹலோ பேசிக்கிட்டு இருக்கோம். யாரா இது? ஸோ இன்னொருத்தர் வந்து நம்ம வீடியோ இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அவர் யார் அப்படின்னா எங்களுடைய
சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்கிற பேர்ல ஒருத்தர் இருக்கிறான். ஆமா, ஒருத்தர் சரி இருக்கான். அவனும் சரி உதவின்னு வாங்குறானா வந்து நிக்க மாட்டானுங்க. ஆமா, ஆனா சொல்லிக்குவான் 12 வருஷம் பழக்க வழக்கம்னு. ஏதோ இவருதான் சேரன் அகாடமி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் இவரு. அவருடைய லுக் அண்ட் லைக் தான் அவரு. ஆமா, அவரோட லுக் அண்ட் லைக் தான் அவரு. ஆளு வந்து என்ன சொல்றது கும்பு பாண்டாம இருந்தாப்புல சில பல சரித்திர நிகழ்வுகளால வாழ்க்கையில வந்து சரி இப்படியாவது உடம்பு இறங்கட்டும் சொல்லி கடவுள் ஆமா, இன்னொன்னு வந்து காலேஜ்ல இருக்கிற எல்லா ஃபுட் ஸ்டாலும் இவர் தான் லீஸ் எடுத்திருக்காரு. சோ இவரை பிடிச்சீங்கன்னா ஆக்சுவலா நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் இதை பாக்குறீங்கன்னா ஃபுட் அண்ட் ஜாக்கா பேர் சொல்லாதுடா, சொல்லக்கூடாது. சரி அப்ப சென்சார் போட்டுருங்க. அது ஒரு கடை ஒண்ணு இருக்கு. சோ அந்த கடை வந்து நிர்வாகி எல்லாமே இவர்தான், ஓனர் இவர்தான். இவரை பிடிச்சீங்கன்னா அப்படிதான் சொல்லிட்டு திரியறாரு அவரு. காலேஜ்ல இருக்க எல்லா கேண்டீன்ல இருக்க ஃபுட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா தருவான். பிள்ளைகளோட நம்பர் கொடுப்பான். தூக்கிடுறா பிள்ளை அவன் பார்த்து அவன் பாவம் அவளை போட்டு தெரியும். ஆமா, அது லேடிஸ் எல்லாம் வந்தா வந்து உசுரே விட்டுருவான். நீங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு. 12 seconds later. வழக்கம் போல எங்க இருக்கு தெரியாம அன்னைக்கு பொடிஷால பண்ணோம் பாத்தீங்களா, பக்கத்துலயே இருந்துச்சு. அதை கண்டுபிடிக்க சுத்தி போய் கேள்வி கேட்டு நாங்க ரிட்டர்ன் வந்தோம். சோ அதே மாதிரி இப்போ நாங்க பண்ணோம். அது வரைக்கும் நடந்து போகாது. ஐயா அந்த எக்ஸ்போ எங்க நடக்குதுங்க? அதுக்கே இல்லை நேரம் தான் எனக்கு. நடுலோட எங்கிட்டு என்னது அங்க ஒரு கோயில் இருக்கு. நாங்க எங்க உடச்சா போயிட்டு போலாம். ஆனா இந்த சில்ற புத்திங்கிறது போதா உனக்கு? தேண்டா இதான் பேசுற கண்டென்ட் கிடைக்காம சும்மா வச்சு சுத்திக்கிறாரு. இதை விட ஒரு அவல நிலைமை இந்த விளாகுக்கு வரக்கூடாது. ஒரு விளாகருக்கு வரவே கூடாது. நல்லா இருக்கியா? இது நல்லா இருக்கு. எங்க போற சைக்கிள் பாக்க அந்த சைக்கோ படுத்து உதவி நிறுத்திருப்பாங்க. கண்ணாடி நினைச்சு கெத்தா இருக்குன்னு போட்டு சுத்திட்டு இருந்தா இப்படியா இருக்கு சொல்ல மாட்டீங்களாடா? ஸோ ஆக்சுவலி கைஸ் நாங்கள் எப்பவுமே என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் இந்த லீமிட் எக்ஸ்போர்ட் என்ட்ரி. 80% ஆஃபர்னு போட்டிருக்காங்க. காசு இருக்கா? காசு இருந்தா நம்ம லாக் பண்ணாம வந்திருப்போம். காசு இல்லைன்னு அதுக்கு காசோடய வராங்க. உங்களோட மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஹவு மச்னு கேட்போம். கேட்டுட்டு சரி 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 மெதுவா போ. எந்த படம் இருக்குல்ல பேசி அசிங்கப்படாதீங்க. ஆக்சுவலி இந்த மைக்ல வந்து நாங்க கத்தி பேசினா தான் கேட்போம். சரி வந்து நாங்க மைக்கை கிட்ட வச்சு பேச போறோம். திருப்பி செய்யுங்க சார். எங்க போறேன்? லேடிஸ் செக்ஷன் வாங்கடாடி. இது வந்து நான் அப்பவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பணக்காரன் சந்தை கடை. செவ்வாய்க்கிழமை வந்து விநாயகர் கோயில் கிட்ட புளிய குளத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சந்தை போட்டுருப்பாங்க. அப்படிதான் எல்லாத்தையும் எடுக்கணும். நம்மளை தவிர எல்லாத்தையும் எடுக்கணும். நேரம் அந்த ரைட் எடுத்துட்டு அதுக்குள்ள கேமரா தூக்கி போட்டு தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆமா, கண்டிப்பா நினைப்பாங்க. ஸோ கைஸ் லீமிட்னுக்குள்ள வந்து நாங்கள் இந்த எக்ஸ்போ வந்து பேசுறா யாராவது வர. ஸோ இந்த எக்ஸ்போ வந்து நாங்கள் விளாக் எடுக்கலாம் வந்தோம். பட் வந்து எங்கள் நேரமே கடைசிக்கு பாத்ரூம் வந்து விளாக் எடுத்துட்டு இருக்கோம். ஆமா, லீமிட் பாத்ரூம் விளாக் எடுத்து அவ்வளோ பயங்கரமா இருக்குது. ஒண்ணுமே இல்லைங்க. அடிதாஸ் அபிபாஸ்ன்னு போட்டிருக்கான். அது 1800 நிச்சயம் வைக்கிறாங்க. 47,000 ரூபா ஆத்தாடி. நான் வரும்போது சொன்னாங்க அது பணக்கார சந்தை. ஸோ காசு வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாதவங்க நீங்கள் இங்கே வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அது கூட்டம் பிச்சுக்குது. ஏன்னா லீமிட் நம்ம ஃப்ரீன்னு சொல்லும்போது சுதாரிச்சிருக்கணும். என்ன சரி ஓகே இவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஃப்ரீயாக சொல்கிறேன். வெளியே போகும்போது அதனால வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இதெல்லாம் பத்தாவதுக்கு இவங்கள வேற இந்த சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டு வந்தோம் லீமிட் சொல்லிட்டு. இவர் வந்து இவர் சொன்னோம்ல சேரன் அகாடமி லுக்கல் சேரன் அகாடமி இவர் சேரன் அகாடமி டான் செலிபிரிட்டி. ஆமா, ஆகாவளி ஒரு ஆகாவளி. ஆமா, இது வந்து டைகர் லேக். நான் வந்து
எவ்வளவு பெரிய திருத்தண்டா சாமி. இப்ப நான் இதை போட்டேன் பேச்சாக்கில் கண்ணாடி போட வச்சியா. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து வெளியில போய் இதை பத்தி பிரீஃபா பேசலாம். ஆனா என்னை விட்டுருங்கண்ணா. என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன் எக்ஸ்போ இல்லடா அங்க இல்ல என்ன சொல்லி கூப்பிட்டேன் இல்லடா 80% ஆஃபர் இருக்கு, வா எல்லாம் கம்மி ரேட்ல கிடைக்கும், கொஞ்சம் அப்படியே பர்ச்சேசிங் எல்லாத்துக்குமே ஒன்று சொன்ன பாத்தியா, லீ மெரிடியன்ல ஃப்ரீ என்ட்ரிடா. அப்பவே நான் சுதாரிச்சிருக்கேன். ஏண்டா சிவனேன்னு ரூம்ல படுத்து கிடந்தான், எனக்கு போன் போட்டு ஒரு வர வச்சு அவனை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணி சொல்லு சொல்லு. இவனோட உள் மனசுல யாரோ விஜய் சித்துன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நானாச்சும் பரவாயில்ல. பேக்கடின்னு தெரியாம ஒரு பிள்ளை கிட்ட பேசிட்டு பேசலாம், துப்பாம பேசலாம். இது நீ கண்டென்ட் உண்மையாவா என்ன உளறிட்டு இருக்கிறானா நீயே நம்பிட்டு இருக்கிறியா? பேரை சொல்லணும்னா நான் சொல்லுவேன். இதெல்லாம் எடிட் பண்ணிருக்க தூக்கிருக்க வேண்டாம். ஒர்த் இல்ல கைஸ். இது வந்து சத்தியமாங்க இது வந்து ஒரு vlog நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம், அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வந்து வேற எங்கேயாவது போட்டிருந்தா இவ்வளவு கூட்டம் வந்திருக்க மாட்டேன்னு தெரியல. பட் லீ மெரிடியன் என்ட்ரி ஃப்ரீ அப்படிங்கறதுனால இத்தனை பேர் கொசம் வந்தாங்க. சரி வந்துட்டோமேன்னு சொல்லி ஆளுக்கு 2 பேண்ட் வாங்க மட்டும் எல்லாமே முடிஞ்சிடும். அது எல்லாருக்கும் எட்டி வச்சுட்டு போயிருப்பாரு. இப்படி ஒண்ணு இருக்கிறது அவங்களுக்கு கண்ணு தெரியும். ஏத்துக்குவாங்க. ஆக்சுவலா அவங்க மேல குத்தம் இல்லை கைஸ், நாங்க தான் பிளாட்ஃபார்ம் ஒரு நடைபாதை இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிலைமையில வந்து விட்டுதான் இவங்களை. அதாவது ஒர்த் இல்ல. இது வந்து இந்த vlog நல்லா இல்ல செய்யலாம், அதெல்லாம் ரெண்டாவது. இன்னொன்று இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், போன வேகத்துல அப்படியே திரும்ப வந்திருக்கும். போகவே இல்லை. அந்த ஏதோ ஒரு படத்துல என்ன சொல்றது, விவேக் வந்து குடு ஸ்டேர்ஸ் திரும்பி டக்கு இறங்குவாரு. அந்த 2-3 டைம் ஏறி இறங்குவார்ல, உள்ள போய் தலையை மட்டும் காமிச்சிட்டாங்க வெளியே. அவ்வளவு கூட்டம், கால் மொயின்னு இருக்கணும்டா. எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தா என்ன தெரியும், சுதாகர் ஞாபகம் தான் வந்தது. எங்க இருந்துடா வரீங்க? எனக்கு தெரிஞ்சு கிம்பிள் மேல ஒரு கண்ணாவே இருக்கும். யாருன்னா வந்து எட்டி வச்சு பறக்க போகுது கிம்பிள். அப்புறம் ஃபிளையிங் vlog பாப்பீங்க. 6 அடி இருக்குடா கிம்பிள். இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து லீ மெரிடியன் எக்ஸ்ப்ளோ vlog கிடையாது, இது வந்து லீ மெரிடியன் பாத்ரூம் vlog. ஆமா உண்மைதாங்க. உண்மையிலே இந்த vlogல நாங்க ஒரு பர்ஃபெக்ட் கண்டென்ட் பண்ணோம் அப்படின்னா அது பாத்ரூம்ல பேசுறது 2 நிமிஷம் தாங்க. அந்த 80% போடும்போதே நம்மளா உஷாரா இருக்கணும். எப்படிடா என்னடா சாத்தியம் இதுன்னு. சோ சிம்பிள் இங்க ஒர்த்ல கைஸ். அவ்வளவுதான் சொல்ல போனா கரும்பு கடை vlog டிஸ்கவுண்ட் பிரைஸ் 1200. அது என்ன சொல்லலாம்டா. கரும்பு கடை vlog ஒன்னு போடலாம். அங்க எல்லாமே வந்து 200 ரூபாய் தான். கரும்பு கடைனா இது கிடையாதுடா. உங்களுக்கு தெரியும் அந்த டவுன் ஹால்ல ஒரு ஏரியா இருக்கு, ஆப்பபாலத்துக்கு முன்னாடி ஒரு ஏரியா இருக்கு. சத்தியமா அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட நல்லா இருக்கும். அங்க கலெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த கடைக்கு வந்து சம்பளமே இல்லாம மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சரி இப்போ வந்ததுக்கு நீ என்ன ஒர்த்தும்ப? வந்ததுக்கு ஒர்த்துன்னா நீ என்ன ஒர்த்தும்ப? இல்ல நான் சொல்றேன், நீ ஆன்டிஸ் தான் சொல்லுவ. இருப்பா வரேன். இல்ல இங்க ஓபனா சொல்ல போனா உனக்கு நான் லாஸ்ட் சொல்றேன். உனக்கு என்ன வந்ததுக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா ஏசி காத்து நல்லா வந்துச்சு, அவ்வளவுதான். ஐஸ் வாட்டர் கிடைச்சிச்சு. ஐஸ் வாட்டர் எங்கடா வாங்குனீங்க? ஏன் கண்ணு போட்டு தெரியல, எங்கடா வாங்குனீங்க? நல்லவன் கண்ணு போட்டு எல்லாம் தெரியும். பழையவனே நான் வந்ததுக்கு எனக்கு உண்மையிலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்டா. ஆன்டிஸ் நீ ஒருத்தன் புத்தி பூரா அங்கதான்டா போகுது. ஏய் எங்கப்பா நீ எல்லாம் பெரிய ஒழுக்கம் தான்டா சாமி. இருங்கடா ஆன்டி கிட்ட போய் இப்படின்னு பண்ணிடல. எனக்கு தெரிஞ்சு அவன முதல்ல vlogல அதான் அவனுக்கு கட் பண்ணி விடுறது நமக்கு நல்லது. நமக்கு இல்ல சாரி உனக்கு. என்ன நான் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனது. The recording will end in 14 seconds. இந்த அதான் மைக் தானே. ரைட் பேசு. என்ன வந்ததுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனது வந்து அவ்வளவுதான். இப்பவே தெரிஞ்சுக்க ஃபேக் ஐடில டேட்டிங் போய் மாட்ட போறது யாரு. ஆனா இந்த எக்ஸிபிஷனை வந்து பார்த்தேன்னா ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து என்ன தெரியுமா சொல்லுங்க, அந்த ஆஃபர் எல்லாத்தையும் விடு. ஒரு பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் பிக்கஸ்ட் எக்ஸிபிஷன், இன்னொரு இதுல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பெஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. 10 ரூம் போட்டு அது உண்மைதாங்க. ரூம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. காலையில வைக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேக்கா ப்ரோமோட் பண்றாங்க, அவ்வளவுதான். 15,000 அவங்களுக்கு கொடுத்தா கூட they will promote anything actually. தப்பு சொல்ல வரல, பட் ஸ்டில் அதான் உண்மை. இப்போ எங்கள்கிட்டயே வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா நாங்கள் இல்லாத அதெல்லாம் பேசுவோம். நம்மளே இல்லை. மீண்டும் ஒரு நல்ல மீண்டும் சந்திக்கும் வரை நாங்கள் இது கிடையாது, அதுக்கு பதிலாக இது. ஆமாம், இவருக்கு பதில் இவர். ஆமாம். ஸோ இப்போதைக்கு நான் முடிச்சிடறேன்டா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டான் செலிபிரிட்டி விடைபெறுகிறாரு.
சேரன் அகாடமி அண்ட் காலேஜோட மொத்த ஒட்டுமொத்த ஃபுட்டு கேண்டீன் லீஸ் எடுக்கிறாங்க. இவர் தான் ஓனர். எங்க போனாலும் எப்போ போனாலும் சரி இவர் பார்க்கலாம். இவர் தான் ஓனர் அப்படின்னு சும்மா கூப்பிட்டு வந்தோம் பாத்தியா. சர்ரா பதறாதடா. இந்த பர்டிகுலர் சொல்லுவாங்க டக்ளஸ் நீ ஓனர் இல்லையா? அந்த மாதிரி பதறிட்டான்டா அவன். ஸோ மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஏமா போய் இந்த மாதிரி போய் ஃபோன் வருதா இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமை பார்த்து இங்கே வந்து ஏமாந்து vlog போடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள் பக்கெட் லிஸ்ட்.